மம்மி, நான் கட்டிக்கு போற பொண்ணு என் மனசுக்கு பிடிச்சிருக்க வேண்டாமா? ஏன் சும்மா அழுதுட்டு இருக்கிறீங்க? எனக்கு இருக்கிறது நீ ஒரே பிள்ளை. உன் கல்யாணத்தை எப்படி எல்லாம் பண்ணணும்னு நான் கனவு கண்டேன் தெரியுமா? அதெல்லாம் சரிம்மா. ஆனா பூஜா என்ன குறைச்சல்? பணம் அந்தஸ்து பாக்குறீங்களா? இல்ல சத்யா, நான் உன் அம்மாடா. எனக்கு பணம் பெருசு இல்ல. எனக்கு இருக்கிற இந்த ஆஸ்தி அந்தஸ்து எல்லாத்தையும் விட இதான் எனக்கு முதல் சொத்து. உன் சந்தோஷத்துக்கு என்னைக்குமே நான் தடையா இருக்க மாட்டேன். நான் இப்பவே குமாரசுவாமி கிட்ட பேசிடுறேன். தமிழ்நாட்டுல கல்யாணம்னாலே பிரச்சனை தாப்பா. முருகா, பஞ்சாங்கத்தோட அலையிற. அடுத்த மாசம் மட்டும் 15 முகூர்த்தம் இருக்குப்பா. அவசரமா கூப்பிட்டு அனுப்பிச்சிருக்காங்க. தம்பி ஏதாவது சொல்லிட்டானா? இத பார், எல்லாத்துக்கும் பஞ்சாமிர்தம் கொடுத்துட்டு எனக்கு அல்வா கொடுத்துறாத. ஐ வாண்ட் ஒன்லி பஞ்சாமிர்தம். அம்மா வர சொன்னீங்க. வந்து உட்காருங்க குமாரசுவாமி. கீழே எதுக்கு? சேர்ல உட்காருங்க. நான் செருப்புங்கம்மா, காலையில தான் இருக்கணும். செருப்பு சேர் மேல உட்கார்ந்து அருகி பிரசிங் தரணும். இப்ப நீங்க உட்கார்லன்னா நான் எந்திரிச்சிடுவேன். கடவுளே, என்னடா என்ன இப்படி டிசைன் டிசைனா சோதிக்கிற? மாமா பாத்து உட்காருங்க, கீழே உந்துற போறீங்க. எங்கெங்க எப்படி உட்கார்ந்து எனக்கு தெரியுமாப்ல. இதுதான் ஒரிஜினல் எடுபடி ஸ்டைல். இப்படி உட்கார்ந்து அது எஜமா ஸ்டைல். கவலைப்படாதீங்கம்மா, நான் காலை மேல போட மாட்டேன். சொல்லுங்கம்மா. அவன் முடிவை என்னால மாத்த முடியல குமாரசுவாமி. அவங்க அப்பா இறந்த பிறகு அவனை தவிர எனக்கு வேற யாரு இருக்கா? அதனால அவன் இஷ்டப்படியே இந்த கல்யாணத்தை பண்ணணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அந்த ஸ்டோல கொஞ்சம் நகர்த்துங்க. என்னது இது? விஷம்மா. எதுக்கு? இந்த விஷத்தை குடிச்சு செத்து போட நாயன்னு சொல்லுங்க, நான் செத்து போயிடுறேன். ஆனா பொண்ணு கொடுக்க மாட்டோம்மா. அப்படி பொண்ணு கொடுத்தேன்னா இந்த பெரிய வீட்டு நாய்க்கு, ஐயோ தப்பு தப்பா வளர்றனே, மன்னிச்சுக்குங்கம்மா. பெரிய வீட்டு நாய்க்கு இருக்கு நான் பண்ற துரோகம் ஆயிரும். அம்மா, நீங்க பொண்ணை கொடுக்கலன்னாதான் எங்க குடும்பத்துக்கு நீங்க பண்ற பெரிய துரோகம். அதுக்கு இல்லைங்கம்மா, பொண்ணு கொடுக்கறது பத்தி இல்லைங்கம்மா. பொண்ணு கொடுத்தேன்னா 25 வருஷமா எஸ்டேட்ல வேலை பார்த்து பொண்ணை வளர்த்து ஆளாக்கி மருமகளாக்கி சொத்தையே வளைச்சு போட்டான் பாருன்னு ஊருக்குள்ள என்னை பத்தி தப்பா பேசுவாங்கம்மா. ஊருக்குள்ள பேசுறது பத்தி எனக்கு அக்கறை இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் உங்க பொண்ணுதான் ஏன் மருமக. சரிங்கம்மா, இந்த கல்யாணத்தை நான் சம்மதிக்கிறேன். ஆனா நீங்க 2 சத்தியம் பண்ணி கொடுக்கணும். என்னது? ஒண்ணு வந்துங்க, என் பொண்ணுதான் இந்த வீட்டுக்கு மருமகளே தவிர சாகர வரைக்கும் உங்க வாயால என்னைய சம்பந்தின்னு கூடவே கூடாது. நான் வேலைக்கார டாக். வேற என்ன மாமா? இன்னொன்னுங்க, விருந்துக்கு வரவங்க வடபாயம் சாப்பிடுவாங்கல்ல, அந்த எச்சிலை எல்லாம் எங்கேயாலும் எடுத்து கூட போடணும். போட்டு என் பொண்ணு செஞ்ச பாவத்தை அதுலதான் கழுவணும். அவ்வளவுதானே, என்ஜாய். மாப்பிள்ள பெருந்தன்மையா ஒத்துட்டாருங்க. எனக்கு தான் ஒண்ணும் புரியல. என்ன குமாரசுவாமி? இல்லைங்கம்மா, இன்னும் 4 நாள் தான் இருக்கு நிச்சயதார்த்தத்துக்கு. மண்டபம் எல்லாம் புக் பண்ணணும். ஒரு 10,000 ரூபாய் கொடுக்குறீங்களா? 10,000 ரூபாய். என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்க? என்ன மேட்டர்? சஸ்பென்ஸ். சஸ்பென்ஸா? கம் ஆன் फ्रेंड्स, எல்லாரும் ஸ்வீட்ஸ் எடுத்துக்கோங்க. கம் ஆன் கம் ஆன் கம் ஆன். சொல்டா, எதுக்குடா ஸ்வீட்? எஸ் மேன், பர்த்டே. அட நியூ கார், டை நியூ எஸ்டேட், டை. டேய், கண்டுபிடிச்சேன்டா. உங்க வீட்டு மாடு கண்ணு போட்டுருக்கு. அட எப்பறா கரெக்ட்டா கண்டுபிடிச்ச? போடாம். டேய், உங்க யாராவது கண்டுபிடிக்க முடியாது, நானே சொல்றேன். எனக்கு கல்யாணம் நிச்சயமா இருக்குடா. என்ன திடீர்னு? யாரா பொண்ணு? அட எல்லாம் உனக்கு தெரிஞ்சால்தான்ப்பா. என் பூஜா புதன்கிழமை நிச்சயம் பண்றாங்க. அதுக்கு பூஜா சமைச்சிட்டாளா? வாட் பாஸ், பூஜா சம்மதம் இல்லாமல? இப்ப நான் குவைட் பிஸி, நிறைய கெஸ்ட் வராங்க. ஏதோ சொல்ல நினைச்சேன், மறந்துட்ட பத்தியா. நம்ம காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நீதான் இன்வைட் பண்ற. பசங்களா எல்லாரும் வந்துருப்பா. வசந்த், ஐ அம் டிபெண்டிங் ஆன் யூ. மறந்துடாத பசங்க வந்துடுறா. டேய் பை பை. வா குமாரசாமி, சூட்டு கோட்டெல்லாம் போட்டு அசத்தரா இப்படி. டேய், நீ மட்டும் கோவணம் கூட கட்டிருக்க. எல்லாம் நேரம்ப்பா. இந்த காலத்துல மனுஷங்கட காசு பணம் இல்லாட்டியும் மூக்கு முழியுமோ ஒரு பொண்ணு இருந்தா போதும். ஓ மூஞ்சிக்கு இப்படி ஒரு பொண்ணு. எனக்கு மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணு பிறந்திருக்கா. அவளை தேடி தனலட்சுமி தானா வர்றா. நீ ஒரு குரங்கு, உனக்கு கருங்குரங்கு மாதிரி ஒரு பொண்ணு பிறந்திருக்கு. அதுக்கு மாப்பிள்ளை கிடைக்காத வயிற்றுல ஏடா புலம்புற? டேய், வந்தமா காபி பழகார சாப்பிட்டோமா, கையை கழுவணுமா போனோமா இல்லாம கதை பேசிட்டு எத்தனை ஏக்கர் உனக்கு? 15. ஏடா 50 ஏக்கர் அள்ள கட்டி நின்று இருக்க. 5 ஏக்கர் வச்சு நீ பந்தவ பேசிட்டு எந்திரி மேல எந்திரே போடல. வாங்க எங்க சம்சாரம்? வணக்கம்ங்க. புதுசா எஸ்டேட் ஒண்ணு வாங்கிருங்க. ஊர்ல இருந்து சொந்தக்காரங்க வந்திருக்காங்க. சரி, சுத்தி கட்ட போயிருக்காங்க. அது சரி. எருமை கண்ணு போட்டாலும் 7 ஊருக்கு தண்ணி அடிப்பீங்க. எஸ்டேட் வேணா சொல்ல வேணும். நீங்க எஸ்டேட் சுத்தி பாக்குறதுக்கு போயிட்டு பொண்டாட்டிங்க அனுப்பிச்சுக்கலாம்ல? ஏன் சபை கலகலப்பா இருக்குமில்லங்க. நீங்க எப்பவும் தமாஷ் தானுங்க. ஆமா, நீ ரொம்ப சீரியஸ். என்ன சத்தம்? இல்லீங்கம்மா, ராமசாமி என்ன போய் சாப்பிட்டு வாங்கினான்னு சொல்றேன். அவர் வீட்லயே சாப்பிட்டு வந்துன்னு சொல்றாருங்கம்மா. ராமசாமி, குமாரசுவாமி உங்களை நல்லா கவனிச்சுக்கிட்டாரா? நல்லா கவனிச்சாரு. சூப்பருங்க. நான் நிக்கிறேங்கிற உட்காருங்கிறாருங்க. நீங்க உட்கார வேண்டியதானே? நீ உட்கார வேண்டியதாங்கண்ணா. குமாரசுவாமி, அம்மா. ரெடியா இருக்கு. ரெடி ஆயிட்டு இருக்காருமா. தலைமுடி காய மாட்டேங்குதுங்க. ட்ரையர்ல காய வைக்கிறாருங்க. அப்புறம் தட்டெல்லாம் ரெடிங்கம்மா, மாத்த வேண்டியதுதான். நம்ம முதலாளி அம்மா வீட்டுல சம்பந்தம் கிடைக்கிறதுங்கிற சாதாரண சமாச்சாரமா?
கருமலை நாகமலைன்னு பெரிய பெரிய எஸ்டேட் ஓனர் எல்லாம் வந்து பொண்ணு கொடுக்கறன்ட்டு வந்தான். ஆனா அம்மா ஏதோ பெரிய மனுஷன் பண்ணி ஏழையா இருந்தாலும் பரவாயில்லைன்னு குமாரசாமி பொண்ணையே மருமகளை எடுக்க சம்மதிச்சுட்டாங்க. என் பையன் ஆசைக்கு நான் என்னைக்குமே குறுக்க நிக்க மாட்டேன். வா சத்யா. உட்காருங்க மாப்ள. ஐயோ வாய் தவறி உணர்ச்சி வசப்பட்டு தப்பா சொல்லிட்டேன், மன்னிச்சுங்க தம்பி. இனிமேல் என்ன சாரி அதெல்லாம் சொல்லக்கூடாது, என்ன அப்படியே கூப்பிடுங்க. சரிமா? எல்லாரும் வந்துட்டாங்களா? அங்கிள் யாருக்கும் எந்த குறையும் இருக்க கூடாது, எல்லாரும் நல்லா கவனிங்க. ஐயோ பிரமாதமா கவனிச்சிருங்க. ராமசாமி என்ன கேளுங்க. ஆமா நல்லா கவனிச்சாருங்க. ஆமா பூஜைங்க நிச்சயதார்த்தம் தானே தம்பி, பெரியவங்க பேசி முடிக்கிறதுக்குள்ள அது வந்துரும். அப்புறம் நிறைஞ்ச சபைக்கு முன்னாடி ஒரு சின்ன விண்ணப்பம், கல்யாணமான கையோட தம்பி குடுமையை வெட்டிக்கணும். குடுமே அப்புறம் வெட்டலாமப்பா, ராகம் வர்றதுக்குள்ள தட்டை மாத்தணும். வா பூஜா. ஹாய். என்னம்மா இது பூஜா, சேலை கூட கட்டிக்காம நகை கொடுத்து அனுப்பிச்சிருந்தேனே போட்டுக்கல? எல்லாம் இதே நல்லா இருக்குது குமாரசாமி. பேசிட்டே இருந்தா இப்படி இப்ப ராகால நெருங்குதல்ல, முதல்ல நிச்சயதார்த்த தட்டை மாத்து. சரிண்ணா. அப்பா அப்பா ஒரு நிமிஷம். என்னது, யாருக்கு இந்த நிச்சயதார்த்தம்? உனக்கு சத்யா தம்பிக்கு நிச்சயதார்த்தம் நடந்துட்டு இருக்கு, தட்டை மாத்திக்க போறோம். யாரை கேட்டு நெருப்பாட்ட பண்ணீங்க? யார கேட்கணும்? தம்பிக்கு பிடிச்சிருக்கு, அம்மாவுக்கு பிடிச்சிருக்கு, உன்னை பெத்த தகப்பனா எனக்கு பிடிச்சிருக்கு, வேற யார கேட்கணும்? கட்டிக்க பாரு, என்ன கேட்டிருக்கணும்? நீயும் சத்யாவும் விரும்புறேன்னு சொன்னதுனால தானே இந்த நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணோம். விரும்புறேன்னு நான் சொன்னேனா? நீங்களே முடிவு பண்ணிட்டு இப்படி பண்றது நல்லா இல்ல. பூஜா என்ன சொல்லுக்கு மனசோட சொல்லு, நீங்க லவ் பண்ணுங்க. சத்யா, நீங்க ஃபாரின்ல படிச்சவரு, பண்பாடு தெரிஞ்சவரு. ஒரு பொண்ணு சகஜமா பழகிறத வச்சு அது காதல்ல முடிவு பண்ணிடுறதா? I don't love you சத்யா. எல்லாரும் முன்னாடி என்ன அவமானப்படுத்தாத. சொல்லு, நீங்க லவ் பண்ணல? நீங்க லவ் பண்ணல? இல்ல, நான் உங்களை விரும்பல. நான் அப்படி நினைச்சு பழகிறேன் உங்ககிட்ட. உங்ககிட்ட ஒரு ஃப்ரெண்டா தான் பழகினேன், லவ்வரா பழகல. புரிஞ்சுக்கங்க, தயவு செஞ்சு எல்லாத்தையும் நிறுத்துங்க ப்ளீஸ். நோ நோ, நீ ஏமாத்துற, நீ ஏமாத்திட்ட, நீ போய் சொல்ற. நோ பூஜா, நீ ஏமாத்திட்ட. நான் உங்களை ஏமாத்தினா நீங்க எல்லாம் ஒரு அப்பால சொல்ல எனக்கு வெக்கமா இருக்கு. நான் உங்க பெத்த பொண்ணு தானே, எனக்கும் மனசு இருக்கும்ல. என்கிட்ட கேட்காம சம்மந்தம் பேசிட்டீங்களே. நாளைக்கு இன்னொருத்த வந்து அதிகமா பணம் கொடுக்குறேன்னு என்ன விட்டுருவீங்களாப்பா? ஏண்டி, உனக்கு தெரியுமா நான் என்ன கனவு கண்டு உனக்கு தெரியுமாட்டி? உங்களுடைய அப்படிலாம் வாழணும்னு ஆசைப்பட்டேன். எல்லா ஆசையும் மண்ணோட கூட்டணி பசி அடிப்பாங்க. உங்க மனசுக்குள்ள இப்படி ஒரு கோட்டை கட்டி வச்சிருப்பீங்கன்னு எனக்கு எப்படிப்பா தெரிஞ்சிருக்க முடியும்? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் என்ன பொம்மையா? எனக்கு உணர்ச்சியே இல்லையா? அப்ப நான் ஒரு காதலிக்கவே இல்ல, வெறும் ஒரு ஃப்ரெண்டா தான் பழகிட்டு இருக்கேன். எதுக்குள்ள கல்யாணம் முடிவு பண்ணிட்டீங்களா எல்லாரும் சேர்ந்து? உங்களை பார்க்க கூட எனக்கு பிடிக்கல. என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் உன்னை நான் மறக்கவே மாட்டேன். ஆனா நீ என்ன ஒரே நிமிஷம் தூக்கி எரிஞ்சிட்டியே. இப்படி ஒரு கல்யாணம் என்னைக்கும் நடக்காது. என் பொழுதுக்கு வேண்டாம், நீங்க நினைக்கிற மாதிரி கல்யாணம் நடத்துங்க. இதை புரிஞ்சுக்கங்க. ஏண்டி, உன் வீட்டுக்கு அடி அடி போன் பண்ணும்போது கட் பண்ணி அப்பா பேச சொல்லுவியே, அப்பா எனக்கு புரியுது. ஆனா இப்ப புரியுது, எனக்கு பிடிக்காம ஏதாவது செஞ்சிருக்கேன்னு. ஏன் பிடிக்கல? நீ நேத்து கம்ப்யூட்டர் கிளாஸ் போனியா? பூஜா எங்க? தெரியலையே. ஒன்னும் புரியலடா, போர் என்னடா. பாத்தியா? நான் பாக்கலடா. பதில் சொல்லிட்டு போ. நீ தட்டி பெரிய முன்னாடியும் நிச்சயமாட்டி வீட்டுக்கு போய் அதுவும் பெரிய அசிங்கமா? இத்தனை பேர் பாக்குறாங்க, முன்னாடி அவனுக்கு கேட்கிறேன். காலம் முடிச்சால மன்னிப்பு கேட்கறது மனுஷ தன்மை. ஆனா நீங்க மனசை மதிச்சு நீங்க சிவரா பேசுற ஏன் பூஜா? எங்க அப்பாவுக்கு நீங்க முதலாளிதான், அதுக்காக எங்க குடும்பமே உங்களுக்கு அருமையா இல்ல, தெரிஞ்சுக்கங்க. ஏன் கல்யாணம் என்னுடைய பர்சனல் ப்ராப்ளம். Who the hell are you to ask me? உங்ககிட்ட காரணம் சொல்லும். காரணம் ஏன் சொல்லணும்னு கேக்குறியா? காரணம் ஏன் சொல்லணும்னு கேக்குறியா? பூஜா, என் மேல பூவை போட்டு என் மனசுக்கு எடுத்தது யாரு? லைட் ஆஃப் பண்ணி ஏன் போய் அலைய வச்ச? நீங்களே எதை நினைச்சு உடலிட்டு இருக்கீங்க?
வழி விடுப்பா. அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு வந்துடாத. இவன் வெறுக்கிற அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ண? அமைதியா இருக்கிற எங்க குடும்பத்துல இப்படி ஒரு குழப்பத்தை உண்டாக்கி இப்படி நடு ரோட்ட கொண்டு வந்திருக்கிறீங்க. என் மகனுக்கு மனைவி ஆகாட்டியும் பரவாயில்ல, அவனுக்கு எம்மனா ஆயிடாத. சொல்லுமா, அவனை ஏன் வெறுக்கிற? சொல்லுமா, காரணத்தை சொல்லு. அம்மா, ஒரு உடம்பால ஒரு உயிர் தான் சுமக்க முடியும். ஒரு பொண்ணு ஒரு தாலி தான் கட்டிக்க முடியும். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நான் ஏற்கனவே தாலியை சுமந்துட்டு இருக்கேன். இந்த நிம்மதி எல்லாமே தவிக்க விட்டுட்டு நீங்க நிம்மதியா தூங்கிட்டு இருக்கியா? நான் உயிரோட இருந்தா தானே இந்த பிரச்சனை எல்லாம் நானும் உங்ககிட்ட வந்துடுறேன். I'm going to come with you. பூஜா, இது யாரோட கலர? என் ஃப்ரெண்ட் நிவேதா சத்யா என்னை ஏமாத்திட்டு தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டா. எப்போ சொல்லுவா எனக்கு அவன் உயிரும் கொடுப்பேன். ஆனா அவன் உயிரை விடுபட மாட்டோம். என்கிட்ட எதுவும் சொல்லிக்காம போயிட்டா. சொல்லு நிவேதா, இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவை சொல்லு. சத்யாவுக்குள்ள எனக்கே தெரியாம வாழ்ந்த காதலுக்கு ஒரு முடிவை சொல்லு. சொல்லுடி பூஜா. யாருங்க நிவேதா? சொல்லு பூஜா, ப்ளீஸ். நிவேதா, சின்ன வயசுல இருந்த நானும் இவ்வளவு உயிரா இருந்த ஃப்ரெண்ட்ஸ். தாய் தந்தையோடு இருந்ததை விட நிவேதா என் கூட தான் அதிகமா இருந்திருக்க. 2 பேரும் ஒரே ஸ்கூல்ல படிச்சோம், ஒரே ஹாஸ்டல்ல தங்கணும், ஒரே தட்டுல சாப்பிட்டோம், ஒரே பெட்ல தூங்கணும். இந்த உலகத்துல எல்லாரையும் விட நான் நிவேதா அதிகமா நேசிச்சேன். எங்க போனாலும் எப்பவும் நான் தான் அவளுக்கு துணையா போவேன். நிவேதா, டைம் ஆச்சு, எழுந்திரு. நான் நல்லா தூங்கிட்டேன். நீ சொல்றது எதுவும் கேட்கல. இப்ப நீ எழுந்திருக்கல, பக்கெட்ல தண்ணி கொண்டு தலையில ஊத்திடுவேன். நான் இன்னைக்கு காலேஜுக்கு வரல, எனக்கு உடம்பு சரியில்லை. 4 நாளா இததான் சொல்லிட்டு இருக்கேன். கமா நிவி, பூஜா. இல்ல பூஜா, ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ராகிங் பண்ணுவாங்க. எனக்கு ராகிங் தான் பயம். என்ன விட்டுடுறீ, ஒரு வாரத்துக்கு அப்புறம் எல்லாம் குறைஞ்சிடும். அதுக்கப்புறம் நான் வரேன். ப்ளீஸ் பூஜா, ப்ளீஸ். ஏய், come on. Please பூஜா, please leave me alone. Okay பாபா. ஜெய் ஜக்கம்மா. மில்டன் பேராசி பிடிக்கின்ற சர்வ சாத்தாங்களும் சர்வ திஷ்டிகளும் சர்வ கண்ணூர் கந்திஷ்டி நான் ஒரு நாவதிஷ்டி. இந்திய முதல் உண்ணானுமார் உறங்கானுமார் சிக் நசி மசி கொல்லி கம்பால் சி. மில்டன் பேராசிக்கு ஒரு கனவு கண்ணி மில்டன் நோக்கி வந்துகிட்டு இருக்கா. ஏ மில்லு, அது பாரு ஜோசி பல்த்திடுச்சு. யோ, பொண்ணு இவ்வளவு செலவழிச்சதுக்கே வரவழைச்சேன். அந்த பொண்ணு படிக்கிறதுக்கு வழி சொல்லியா? ஜக்கம்மா, அதுக்கு உங்க கைரேகை மட்டுமே பத்தாது, அந்த பொண்ணோட கைரேகை வேணும். அப்பதான் பொருத்த முடியும். கைரேகை தானே வேணும், அதோட பணமும் வேணும். சரி ஐயோ. ஏய், அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. ஃபர்ஸ்ட் என்ன ராகிங் எல்லாம் சகஜம் தான். இதுக்கெல்லாம் போய் டென்ஷன் ஆகுது. வேணா பாரு, அடுத்த வருஷம் நீ கூட ராகிங் பண்ண ஆரம்பிச்சுவ. நான் ஃபர்ஸ்டே நினைச்சு விளையாடுறியா? Behave yourself, idiot. என்னம்மா ஃபர்ஸ்ட் இயரா? காலேஜ்ல இதெல்லாம் சகஜம்மா. அந்த பொண்ணோட கைரேகை வேணும், அதான் உன் கண்ணத்துல பாக்கலான்னு வந்தேன். யோ பாரியா? பாக்குறேன். ரேகை அபாரமா பதிஞ்சிருக்கு. அதுல பாருங்க மில்டன்,
உங்க சனி ரேகைக்கும் இந்த பொண்ணோட சுக்கிர ரேகைக்கும் முடிச்சு போறது ரொம்ப சிரமங்க. பட்ட உன்னை இவ்வளவு செலவழிச்சு எதுக்கே கூப்பிட்டு போறீங்கடி? எந்த ஃபிகர் வந்து மிதிக்க போகுதோ பலகையாக நமக ஆணியாக நமக ஜும்கரா. டேய் எல்லாம் ரெடியா இருக்குடா, ஒரு ஃபிகர் வந்துட்டே இருக்கு. டேய் அந்த பொண்ணு ஆணி மேல மிதிக்கிறா 10 மிதிக்கல 10 மிதிக்கிறா 10 மிதிக்கிறடா. ஆணி பலகையில கால் வைக்கிறத பார்த்து ரசிக்கலாம்னு நினைச்சேன். ஆனா முடியாது போல இருக்காடா. ஆணி சரியா மூடுங்க. அண்ணன் நடையும் பின்னல் இடையும் செக்கச்சவேளை தக்காளி பழம் மாதிரி வந்து வர போறான். அவன் மேல 100 ரூபாய் கட்டுறேன். அவன் ஆணி பலகையில காலை வைக்கிறான். என்னடி? வந்துட்டோடா. காலை I'm sorry. என்ன மன்னிச்சுங்க. பசங்க பலகையில ஆணி அடிச்சு வச்சிருந்தாங்க. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா உங்க காலை குத்தி இருக்கும். அதான் நான் I'm sorry, don't mistake me. ஏய் வசந்த், நீ ரொம்ப மோசம்பா. நீ எங்க ஒளிஞ்சிருக்க பாத்தியா? இரு உன்னை என் இதயத்துல வச்சு பூட்டி வைக்கிறேன். ஆண் அழகனே, அன்பையும் அழகிலே அடக்கியவனே, ஆழமான பார்வையினால் என்னை அடிமையாக்கியவனே, என் இதயம் அணுகணமும் ஒரு திருமுகம் காண துடிப்பது ஏன்? என்னடி நீ கிளாஸ் வரலையா? ஒண்ணும் இல்ல, அப்பாவோட போனுக்காக வெயிட் பண்றேன். பேசிட்டியா? இல்ல, இன்னும் வரல. என்னடி ஒரு காதுல கம்மல் இன்னொரு காதுல இல்ல? இது என்ன அமெரிக்கன் ஃபேஷனா? கம்மலா?